நானும் என் பேஸ்புக்ல இருந்து அவங்க நான் யாருமே மிக சிறப்பான முறையில ஆசிரியர் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியினுடைய மத்திற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபாடு ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏணி தோணி அண்ணாவி நாத்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏணி அப்படிங்கிறது எல்லாரையும் ஏற்றிவிடும், ஆனால் ஒருபோதும் அது மேலே ஏறாது. மற்றவர்களை ஏற்றி விடுவதற்காகவே பிறப்படுத்துதான் ஏணி. அதுபோல தோணி ஒருவரை ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரை சேர்க்கும். ஆனால் அது தன்னை தியாகம் செய்து அது அந்த குளத்து நீரிலே தான் இருக்கும். நார்த்தங்காய் எல்லா உணவுப் பொருள்களையும் செரிக்க வச்சிடும். ஆனா அது ஒருபோதும் தாமதமாக தான் செரிக்கும். எல்லா உணவையும் செரிக்க வச்சுட்டு கடைசியாக செரிக்கக்கூடியது நார்த்தங்காய், இந்த ஊறுகாய். அதுபோல அண்ணாவி என்றால் ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற நிலையில இருந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுல மாமனிதர்களை உருவாக்கக்கூடியவர் ஆசிரியர். அந்த வகையிலே இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை சிறப்பாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு நீதிபதி தவறு செய்தால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவார். ஒரு மருத்துவர் தவறு செய்தால் ஒரு நோயாளி தண்டிக்கப்படுவார். ஆனால் ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் ஒரு சமுதாயமே தண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு பணி இது. அந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த ஆசிரியர் தினத்தில் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நமக்கு காரம், இனிப்பு போன்றவற்றை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆசிரியரின் சார்பாக நாங்கள் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சுவையான தேநீர் சிவானி குழம்பி ஓகே அந்த தேநீர் காஃபி நமக்கு மிக சிறப்பான முறையில அவங்க வீட்டுல போட்டு எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்த சிவானி மிஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்ம மலர்கொடி மிஸ்ஸே ஸ்வீட் பாக்ஸ் காலையில வாங்கிட்டு ஆசிரியர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் பாருங்க, அதுதான் அன்பு. அதாவது யாருமே சொல்லாம எல்லாருக்கும் அதனால அன்பு இல்லைன்னு இல்லை, அந்த அன்பு இருக்கும், உள்ள நிறைய இருக்கும். சில பேருக்கு அதை டக்குன்னு வெளிப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்துல ஆசிரியர் சார்பாக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்கள் சொல்லவே வேண்டாம். நிறைய மாணவ செல்வங்கள் காலையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்றதும் பரிசு பொருட்கள் கொடுக்கறதும் சிறப்பாக ஆசிரியர்கள் மீது அந்த அன்பை கொடுக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுடைய சார்பாக அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆசிரியர்களுடைய இந்த பணி மேலும் சிறந்து மிக சிறந்த நல்ல மனிதர்களை இந்த உலகிற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்னோட பரமேஸ்வரங்கிறது ஒரு வித்தியாசமான பணியா நான் நினைக்கல. இன்னமும் ஒரு டீச்சரா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு பயாலஜி டீச்சராகவோ அல்லது ஒரு பாடாசிரியராக தான் இருக்கிறத தவிர தலைமை ஆசிரியர் அந்த இதுக்குள்ள நிலைக்கும் போக முடியல. ஏன்னா அந்த 19 வருஷமா அது மாதிரியே இருந்துட்டு திடீர்னு என்னோட போக்க மாற்ற முடியல. அதனால இங்க இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட குடும்ப நண்பர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக நினைச்சுக்கிட்டு தான் நான் பழகிறேன். ஏதாவது சில நேரம் நம்மளோட உயர் அதிகாரிகள் இந்த வேலை பருவம் நம்ம வேலை சுமத்தும் போது அதை சரியா முடிக்கலன்னு சில நேரம் என்ன ஏரியாவிலே கூட ஏதாவது போகக்கூடிய யாராவது ஏதாவது அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதை பொறுத்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்த்து கொண்டு போனதான் அந்த வேலையை சரியா கொண்டு போக முடியும். மற்றபடி எனக்கு ரொம்ப அற்புதமான டீச்சர்கள் எல்லாருமே அவங்க ஒர்க்கை ரொம்ப சின்சியரா செய்யக்கூடிய டீச்சர்களா இருக்காங்க. இதே நிலை தொடர்ந்து நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாகவும் ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்குறதுக்கு நம்மளாலான அனைத்து பகையும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்வோம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஏணியாகவும் ஏற்றி விடக்கூடிய ஏணி, பையன் ஏறி மேலே போயிடுவான், அந்த ஏணி அங்கேயே தான் இருக்கும். யாராவது எடுத்துட்டு போனாதான் அந்த இடத்துக்கு போகும். ஏற்றி விடும் ஏணி
சார் சொல்ற தோணி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நம்ம பக்கம் அந்த தோணி இருக்கோ இல்லைங்களோ, இந்த தர்மபுரி சைடு இந்த காவேரிலாம் அந்த தோணி இல்லது அதுக்கு பரிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் போக்குவரத்தை பயன்படுத்துவாங்க ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை வர்றதுக்கு. காலமுள்ள அந்த தண்ணியிலே தான் கிடக்கும். ஆனால் அதுக்கு வந்து மேலே வராதுங்க. எப்போ தண்ணி காஞ்சி போகுதோ அன்னைக்கு தான் அது வந்து அதுக்கு விடுதலை. அது வரலாம் அது உழைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது போன்று தான் நாமளும் நம்ம பணியை அயராது செய்து இந்த மாணவர் முன்னேற்றத்துக்கு முடிந்தளவு நம்மளால் ஆன நல்ல விஷயங்களை செய்வோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் வேணும், என்னோட ஒத்துழைப்பும் தரேன். கொஞ்சம் அதிகாரிகள் சைடு நிறையா நெருக்கடிகள் இருக்கு. கொஞ்சம் அது நாளைக்கு இன்னைக்கு வேண்டாம் அந்த மீட்டிங்லாம், நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசிட்டு இது முடிஞ்ச அளவு நம்ம அந்த ஒர்க்கை எல்லாரும் சேர்ந்து செய்யறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்புகள் கேட்டுக்கிட்டு இனி வருங்காலங்களில் நம்ம இது போன்ற சிறந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டு சொன்னதால் உங்களோட கேட்டு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறாவதுனா எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கோம். அதனால நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எல்லாருமே இருக்கு. அதனால நம்ம பண்ணி நம்ம ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு இந்த ஆசிரியர் சொல்லி எல்லாருக்கும் ஆசிரியர் வாழ்த்துக்களை சொல்லி வேண்டிக்கிறேன். ஆசிரியர் நீ காலை ஒன்று பார்த்து இன்னைக்கு நல்லாச்சு கடையில் ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க. அது ஒரு அதுல நிறைய இருக்கு. அதுல ஒரு 2 கொஞ்சம் நல்லா டச்சிங்கா இருந்தது. ஆசிரியர் அப்படிங்கிறவர் வகுப்பறையில கற்பிக்கிறவர் அல்ல, வகுப்பறையில் வாழ்ந்து காட்டுபவர். இன்னொன்று வந்து நம் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் என்ன கற்பிக்கிறாங்களோ அதையும் கற்றுக்கல, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ எப்படி இருக்கோமோ அப்படின்னு தான் அவங்க நிறைய கற்றுக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளை நல்லா சரி பண்ணிட்டு நம்ம நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மாணவர்கள் நம்மளை அறியாமலே அவங்களும் மாறுவாங்க, அவங்க தன்னை அறியாமலே அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர் கிளாஸ்க்குள்ள போனோன்னு அவன் கதாநாயகனா நினைக்கிறானா இல்லைன்னா நினைக்கிறானா காமெடினா நினைக்கிறானா அப்படிங்கிறது அவங்க ஒன்று நடந்துக்கிறதுலாம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இருக்கிற மாணவன் நம்ம கதாநாயகனா நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டு இனிமே வருங்காலத்துல நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் தினத்துல கேட்டுக்கிட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணின்றாங்க. அதெல்லாம் மனசாட்சிக்கு விஷயம் அதான். சில பேருக்கு ஆசிரியர் பணி அறப்பணி, சில பேருக்கு ஆசிரியர் பணி அறவைப்பணி. என்ன சொல்றதே சொல்லிட்டு இருக்கோம். சொல்ற டாபிக் ஈகோட சப்ஜெக்ட் சொன்னா அதை பேசாத இதெல்லாம் சொல்ல போகிறோம். ஆனால் அப்போ கேட்டால் ஆசிரியர் பணி அப்டேட் ஆகிக்கணும். சயின்ஸாக இருந்தாலும் மற்ற எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் புக்கை தாண்டி நம்மளுடைய காலத்தை அப்டேட் பண்ணாதான் நம்ம வந்து ஆசிரியர் பணியில் ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. அனுபவத்திலும் தைரியம் மற்ற ஆசிரியர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடர்கிறேன். என் வாழ்க்கை அனுபவத்தில் சிலவற்றை மட்டுமே இங்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு ஆசிரியர் பணி என்பது ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற வகையில படிக்கும் பொழுது பரவாயில்ல நம்ம போகலாம் அப்படின்னு அது போகும்பொழுது எங்க வீட்டுல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் உங்களுக்குன்னா இதுதான் சேர்த்து சரி போ சொல்லிட்டு ஆசிரியர் பயிற்சி சேர்த்துப்பாங்க. அங்க போகும்பொழுது எதுவுமே ஒரு எதிர்கால திட்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே ஏதாவது படிக்க வைக்கிறாங்க படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டேன். முதல் நாள் ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஹைட்டா இருக்கிறதுனா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும்னு சொல்லுவாங்க. எனக்கு முடியாது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அந்த பாடம்லாம் பண்ணுறது உட்கார்ந்தோடனே அந்த வந்து இந்த முதல்வர் கல்லூரி முதல்வர் வந்து பேசுறாங்க. இப்போ ஐயா சொன்ன வாக்கியங்கள் ஆசிரியர் பண்ணி அதை பண்ணி அதற்கு இல்லை அதை பண்ணி அப்படின்னா அந்த வாசகம் இருந்து என்னோட இந்த பசுமரத்தாணியில பதிஞ்சது போல அப்படின்வாங்களா அந்த வாக்கியங்கள் கூட என் மனசுல ஒன்று ஃபர்ஸ்ட் விரும்பினியோ விருப்படையோ இருந்துட்டேன். கிடைச்சதை விரும்பி கிடைக்காதது நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறத விட கிடைச்சதை விரும்பி அதை வந்து ஈடுபாட்டோட 2 ஆயிடுச்சு. நான் முன்னாடியே பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மெண்ட் இது இருந்துச்சுன்னா சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 3 மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னா என்ன நானே
வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கும். ஒவ்வொரு செயல்லையும் இன்னைக்கு இப்படியா நாளைக்கு இப்படியான்னு நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அந்த வழிமுறையை பயன்படுத்தி மாணவர்களை தான் இன்னைக்கு வரைக்கும் வழிநடத்திட்டு போயிருக்கேன். இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாணவர்களை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் இனிவரும் காலங்கள் என்னுடைய இந்த ஆசிரியர் பணியானது நிறைவு பெறும் நாட்கள் வரைக்கும் அதை தொடர்ந்து கொண்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற உறுதியோட இருக்கிறேன். இன்று பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற இருப்பால் ஆசிரியர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் அந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இப்போ ஒரு வக்கீல் வந்து இன்னொரு வக்கீலை உருவாக்க முடியாது, ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை உருவாக்க முடியாது. ஆனா ஒரு டாக்டரையோ ஒரு ஆசிரியர் மற்ற ஆசிரியரையோ இல்ல மற்ற துறைக்கு ஒரு வல்லுநர் பொறியியல் வல்லுநரையோ அனைத்து துறைகளையும் உள்ளவர்களை யாரால உருவாக்க முடியும்னா ஆசிரியர்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதனால அவங்களை ஒரு நல்ல மனிதனாலும் ஆசிரியரால் உருவாக்க முடியும். எல்லாருக்கும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஒரு ஆசிரியர் வந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளவில்லை அப்படின்னா அவனை கடந்து செல்லும் மாணவன் அடைக்கலம் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆசிரியர் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா புதுசா நம்ம கற்றுருப்போம். ஏன்னா நம்மளை பார்த்துதான் மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அனைவருக்கும் ஆசிரியர்கள் சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். நான் வந்து இங்க மகாதேவபுரத்துல வந்து எனக்கு பிறந்ததுலேருந்தே இந்த ஊர்ல தான் வளர்ந்தேன் போனேன். ஆனா வந்து திருமணங்கிற ஒரு பந்தத்துல மூலியமா இங்க வரும்போது நிறைய விஷயம் வந்து பறிக்கப்பட்டுச்சா இல்ல இறந்துட்டனா இல்ல மறந்துட்டனான்னு தெரியல. ஓப்பனாவே நான் சொல்லிடுவேன். எனக்கு கண்ணாடி போட்டுக்க பிடிக்கும். வண்டியில போகும்போது கண்ணாடி போட்டுக்கணும், லூஸா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். சாரி கட்டிட்டு இந்த பின் பண்ணிட்டு போறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து நம்ம ஊருக்குள்ள அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. எதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு கட்டத்துல என்ன பண்றதுனாலும் என்னோட ஜேர்னலை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பள்ளிக்கூடம் கூப்பிடுச்சு. நீங்க வாங்க, ஒரு கொஞ்ச நாள் தான் சாருக்காக வாங்க. எனக்கு 1.5 வருஷமா அடைஞ்சு கிடந்த ரூமை விட்டு வெளில வந்தா எப்படி ஒரு சந்தோஷமா வரும், அத மாதிரி இருந்துச்சு. 2 விஷயத்த நான் அதுல இருந்து புதிச்சுக்கிட்டேன். ஒண்ணு வந்து படிப்புல ஒரு புக்கை 1.5 வருஷமா ஒதுக்கி வச்சுட்டேன், தொடவே இல்லை. டிஎன்பிசிக்கு படிச்சது பிஎட், படிக்க விருப்பு, வேலைக்கு போகணும், டிஎன்பிசி சேனல்ல உள்ள போகணும்னு ஆசைப்பட்டு பிஎட்டை ஒதுக்கி வச்சுட்டு போனேன். திரும்ப வந்தப்ப திரும்ப அந்த புக்கு வா நீ வந்து எனக்கு இது கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. 2வது விஷயம், யாருக்கிட்டையுமே பேசாம நான் ரொம்ப பேசுவேன். இப்ப கூட சொன்னீங்க 2 நிமிஷம் தான், ஒரு நாள் முழுக்க கொடுக்க நான் பேசுவேன். என் கூட இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் சத்தமா பேசிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அப்படியே பழகிட்டோமா என்னன்னு தெரியல. 1.5 வருஷமா பேசுறதுக்கு ஆள் இல்லாம வீட்டுக்கு வந்தாங்க. இங்க வந்து 5 மணிக்கு வீட்டுக்கு போறேன், 5:30 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்க வாழ்ந்துட்டு மிஸ் வாங்க மிஸ் எல்லாம் வாங்க மிஸ் நாங்க செல்ல உட்காந்து பேசுவோம் கூப்பிடுறாங்க. எல்லாமே ஒரு என்னோட லைஃப்லயே சின்ன இடம் பெரிய விஷயத்த மாற்றிச்சு. பழைய சிவானியா திரும்ப மாறுறதுக்கு ஒரு தூண்டுகோலா அமைச்சது இங்கேதான். டீச்சர்ஸ் நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நான் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க, திருப்பிக்கிறேன். நான் சீக்கிரம் தப்பை திருப்பிப்பேன், சீக்கிரம் கத்துப்பேன். 2 விஷயத்தையும் நான் அப்பயுமே மாத்திக்க மாட்டேன். தப்பு செஞ்சா உடனே சொல்லிடுங்க, நான் மாத்திக்கிறேன். புதுசா விஷயத்தை கற்றுக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அன்பான இருப்பார் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாக்கு அடுத்தது நம்ம தான் வந்து 3ஆம் இடம் வச்சுக்கோங்க. உண்மைதான் இது. மாணவருக்கு நம்ம வந்து 2ஆம் தாய்மொழி. கிளாஸ்க்கு வந்து இந்த நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளானிங்கோட போகும். பட் அப்படியே கிளாஸ்க்கு போனால் விட்டால் அப்படியே மாறிடும். ஸோ நான் பையன் ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சா எல்லாருமே வேலை தான் போயிட்டு. ஸோ பையன் தான் நம்ம அதை என்ன செஞ்சாலும் அதை மன்னிச்சு நம்ம கோர்ட்டில் கொஞ்சம் வரவே பார்ப்போம். நம்மளுடைய பணியை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாருமே வச்சாலும் இல்லையோ ஒரு சில பேருக்கு வாழ்க்கை வந்து ஒளி ஏற்கும் மாதிரி இருக்கும். மற்ற பேர் திருத்திக்கலாம். திருத்ததாக ஒரு நேரம் நம்ம கண்டிப்பாக திருந்துவோம். வாய்ப்பு கிடைக்கும். மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் என் இனிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து நான் பேச வேணாம்னு நினைச்சேன், ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பேச வச்சிச்சு. ஆக்சுவலா எப்பயுமே நான் ஆசிரியர் தினத்துக்கு நான் பெருசா எதுவுமே செய்ய மாட்டேன். அது ஏன் அப்படின்னா முதல்ல நான் ஆசிரியர் ஆகணும்னு விரும்பி நான் வரல.
அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஆனா வந்து இப்போ நான் அதை விரும்பி ஏத்துக்கிட்டேன். அதுக்கும் ரீசன் இருக்கு. ஏன் இல்ல அப்படிலாம் இல்ல சார். ரீசன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னன்னா, என்னோட ஸ்கூல் படிச்ச எல்லாத்துலயுமே நான் தமிழ்ல நல்லா பேசுவேன். தமிழ் நாடகம், தமிழ் எல்லாமே தமிழ்ல தான் இருப்பேன். இங்கிலீஷ்ல நான் போனதே கிடையாது. ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல தான் நான் படிச்சேன். நான் அந்த பேசணும்னாலே பயம். ஆனா நல்லா எழுதுவேன். நான் படிக்க பயம், பேச பயம். ஆனா நான் இங்கிலீஷ்ல எதுலையுமே ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துட்டே கிடையாது. நான் 9th படிக்கும்போது எங்க டீச்சர் அவங்கள சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் பேசவே நினைச்சேன். பிலோ அப்படின்னு அவங்க பேரு. பிலோமினா அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிலோன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங்ல தான் அந்த சாரி எழுதுவாங்க. அதனால அவங்க பேர் ஃப்ளோட்டிங் பிலோ அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்கள பார்த்தா நானே இன்ஸ்பயர் ஆனேன். ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் அப்போதைக்கு தெரியாது. மற்ற எல்லா கிராமருமே எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தெரியாது. அவங்க சொன்னாங்க, நான் ஃபுல்லாவே தமிழ் மீடியம் தான். ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசவே மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் ஃபுல்லா தமிழ் மீடியத்துல படிச்சேன். ஒரு வார்த்தை கூட நான் வந்து இங்கிலீஷ் பேசுனதே இல்லை. நான் கத்துக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி பேசுறேன். ஏன் பேசுறேன்னா, நீங்க எல்லாம் பேசணும், அதனாலதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன என்கரேஜ் பண்ணாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் இன்ன வரைக்கும் மறக்காம இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அதே மாதிரி கமலா மிஸ் 7th 8th இருக்கும்போது நீ நல்லா கவிதை பேசு, நான் கவிதை எழுதுறதெல்லாம் ஒட்டி அந்த டோர்ல ஒட்டி எல்லாரையும் பார்க்க வைப்பாங்க. எல்லா டீச்சர்ஸும் அழைச்சிட்டு வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து டோர்ல ஒட்ட வச்சு அதை வந்து காட்டுவாங்க. அதெல்லாம் என்னை ஃபர்ஸ்ட் பாராட்டினாங்க அவங்கதான். குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5 மார்க் போட்டாங்க எனக்கு சயின்ஸ் பேப்பர்ல. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதனாலதான் நான் சரி பரவாயில்ல, நமக்கு டீச்சிங் பிடிக்கலனாலும் நம்மள இத்தனை பேர் என்கரேஜ் பண்ணதுனால தானே நம்ம இந்த லெவலுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அந்த நேரத்துல நினைவு கூறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்களாலதான் நானும் ஆசிரியரா நிற்கிறேன். எனக்கு ஒருத்தவங்க சாபம் கொடுத்தாங்க, நீ ஆசிரியரா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து இப்ப நான் வரமா பாக்குறேன். அவங்க யாருன்னா என்னோட கெமிஸ்ட்ரி மிஸ், மின்னரசி மிஸ். அவங்க நம்ம இங்கேயே வந்தாங்க, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்தாங்க. என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க சொல்லி போனாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ இப்போ நினைக்கும் போது நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு நினைவு கூறுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.